இன்னைக்கு ஒரு சின்ன குருவி கதை பார்க்கலாம். அந்த சின்ன குருவி ஹாட் டெசர்ட்டில் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அதோட ஃபெதர் சுதிரி போய் பறக்க முடியாத நிலமையில இருந்தது. அப்போ ஒரு நாள் அந்த வழியில் ஒரு ஈகிள் பறந்து வரவும் அந்த ஈகிள் கிட்ட எங்கே போகிற அப்படின்னு குருவி கேட்டது. அந்த ஈகிள் நான் ஹெவனுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதும், சரி ஹெவனில் என்னோடய லைஃப்பில் நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன், அதனோட ரீசன் என்னன்னு கேட்டுட்டு வரியா அப்படின்னு அந்த குருவி கேட்கவும் அந்த ஈகிள் சரி ஓகே நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சான். அந்த ஈகிள் ஹெவனோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஏஞ்சலை பார்த்ததும் அந்த ஏஞ்சல் கிட்ட இந்த மாதிரி ஒரு குருவியை பார்த்தேன், அது தன்னோட லைஃப்பில் ரொம்பவுமே கஷ்டப்படுது, அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டது அப்படின்னு சொல்லவும் அந்த ஏஞ்சல் அந்த குருவியோட லைஃப்பில் 10 வருஷம் அந்த குருவி வாழ்க்கையில் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு கடவுள் எழுதி வச்சிருக்காரு, அது எழுதி வச்ச மாதிரியே அது 10 வருஷம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிடுச்சான். அந்த ஈகளும் அப்படி சொன்னால் இந்த குருவி ரொம்பவுமே கஷ்டப்படும், மனசு உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும் அந்த ஏஞ்சல் சரி நீ போய் அந்த பறவை கிட்ட அதுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஈகிள் அந்த பறவை கிட்ட உனக்கு எந்த நிலைமையாக இருந்தாலும் தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சான். அந்த பறவையும் அந்த ஈகிள் சொன்னதையே தினமுமே செஞ்சதான். அதுக்கு தண்ணி இல்லை, பசியாக இருக்குது, அதனோட ஃபெதர்ஸ் உதிரி போயிருக்கு, அது கஷ்டமான நிலைமையில் இருக்குது அப்படின்னாலும் தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டேல சொல்லிகிட்டே வருமா. ஒரு நாள் அப்படியே ஒரு மிராக்கிள் நடந்ததான். அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்பவே மழை வர ஆரம்பிச்சதான். அதனால மழை வரவும் செடி கொடிகள்லாம் வளர்ந்து ஒரு குட்டி பான் மாதிரி உருவாயிடுச்சான். ஸோ அந்த குருவிக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். அந்த குருவி ரொம்பவுமே ரெக்கவர் ஆகி அதனோட லைஃப்லேருந்து மீண்டு வந்துடுச்சான். ஒரு நாள் அதே வழியில் அந்த ஈகிள் போகவும் எப்படி அப்படி இருந்த குருவி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹெவனில் போய் அந்த ஏஞ்சல் கிட்ட கேட்டதான். நீங்கள் சொன்னீங்க 10 வருஷம் அந்த குருவி கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு 10 நாளில் எப்படி அது சரியாச்சு அப்படின்னு கேட்கவும் அந்த ஏஞ்சல் கழுகு கிட்ட சொல்லிச்சான். அந்த குருவி கடவுளை நினச்சி ப்ரே பண்ணதாலேயும் அதனோட மனசில் பாசிட்டிவ் தாட்டை விதைச்சதாலேயுமே அதனோட ரிசல்ட் பாசிட்டிவாக அமைஞ்சது. அதே மாதிரி நம்ம லைஃப்லையும் நம்ம எப்போல்லாம் பாசிட்டிவாக நினைக்கிறோமோ எல்லா நெகட்டிவான விஷயத்தையுமே பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கும் போதே நம்மளோட லைஃப்லையும் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற இந்த கதையோட மாரல் சொல்லுது.